Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Chapter 7 Unit Exercise 7. First question in the video பார்க்கலாம். A barrel of fountain pen cylindrical in shape is 7 cm long and 5 mm in diameter. Diameter வந்து 5 mm, length வந்து 7 cm. A full barrel of ink in a pen will used for writing 330 words. ஸோ ஒரு இங்க் பென் இருக்குது. அந்த இங்க் பெனில் இங்க் ஊற்றுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 7 சென்டிமீட்டரும் 5 மில்லிமீட்டரும் டயமீட்டரில். இந்த பெண்ணை வச்சு எழுதுனா 330 வேர்ட்ஸ் எழுதலாம் இவ்வளோ இங்கை வச்சு, சரிங்களா? ஆன் அண்ட் ஆவரேஜாக how many words can be written using bottle of ink containing 1/5 of a liter? 1/5 of a liter இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் எழுத முடியும்னு கேட்குறாங்க, சரிங்களா? சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னருக்கு வந்து இவ்வளோதான் சென்டிமீட்டரும் டயமீட்டரும் லென்த்தும் கொடுத்துட்டாங்க, அதை கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு லாங்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல, லாங் வந்து சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ஹைட்டுன்னு எடுத்துக்கணும் இல்லையா? லாங்குன்றத ஹைட்டுன்னு எடுத்துக்கணும். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர். ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது ரேடியஸ். இப்போ ரேடியஸ்க்கு அவங்க டைரெக்டாக டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மில்லிமீட்டர். இப்போ இந்த மில்லிமீட்டர்லேருந்து நான் வந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 1/10 பண்ணும். ஸோ 5/10 சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் தான் டயமீட்டர் பை 2. அப்போ 5/10 டிவைடட் பையில் 2 வரும். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி எழுதிக்கலாம்? 5/10 into 2. இந்த 2 வந்து 10 பக்கத்தில் எழுதிக்கலாம். ஸோ 5 1 time, 5 2 times, 1/4 சென்டிமீட்டர் ரேடியஸோட வேல்யூ. சரிங்களா? இப்போ நம்ம இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கணுமா? அப்போ தான் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் இங்க் அதில் இருக்குது அப்படின்னு தெரியும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr²h cubic units. பையோட வேல்யூ 22/7, r² 1/4 into 1/4, ஹெச்சோட வேல்யூ 7. 7 வந்து கேன்சல் பண்ணிடலாம். 2 11 times, 2 2 times. அப்போ 11/8 சென்டிமீட்டர் கியூப். இது இப்படியே இருக்கட்டும், ஏன்னா நெக்ஸ்ட் இதில் நம்ம சால்வ் பண்ணுறது கேன்சல் ஆகும், அதனால பாயிண்டில் கொண்டு போக வேண்டாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, how many words can be written using a bottle of ink containing 1/5 of a liter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் வச்சுட்டு நான் என்ன எழுதலாம்னா, வால்யூம் ஆஃப் இங்க் இன் த பாட்டில். வால்யூம் ஆஃப் இங்க் இந்த பாட்டில் எவ்வளோ சொல்கிறாங்க? 1/5 times ஆஃப் லிட்டர், அ லிட்டர். அப்போ அது முதல்ல எழுதிக்கலாம், அ லிட்டர். இப்போ இந்த லிட்டரை வந்து 1/5 ஆஃப் லிட்டர்ஸ் தான் எப்படி எழுதுறது? 1/5 ஒரு லிட்டருக்கு வந்து எப்படி சென்டிமீட்டரில் மாற்றோன்னா 1000 சென்டிமீட்டர் கியூப். இப்போ 5 2s are 10, அந்த 2 0 எழுதிக்கலாம். அப்போ 200 சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் இங்க். இப்போ நான் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சேன்? வால்யூம் ஆஃப் பேரல் பென் கண்டுபிடிச்சேன்ல, அது எவ்வளோ இருக்குன்னா 11/8. 11/8 கண்டுபிடிச்சோமா? 11/8 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் இங்க் வச்சு நான் எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதலான்னா 330. எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதலாம்? 330 வேர்ட்ஸ் எழுதலாம். இப்போ நம்மக்கிட்ட 200 சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் இங்க் இருக்குது. அதை வச்சு நான் எப்படி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா, 200 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் இங்க், த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். டோட்டலாக நம்மக்கிட்ட இப்போ 200 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் இங்க் இருக்குது. அண்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து 11/8. அதில் நான் 330 லெட்டர்ஸ் எழுதலாம். ஸோ 330 வேர்ட்ஸ், 330 மேலே மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 11/8 வந்து டினாமினேட்டரில் எழுதிடுங்க. இதை கேன்சல் பண்ணால் ரெசிப்ரோக்கல் பண்ணும். 200 into 330 into 8/11. 11 3s are 0s are 2 3s are 6, 6 8s are 48. அப்புறம் 3 0 ஆட் பண்ணும். ஸோ 48,000 வேர்ட்ஸ் நம்ம எழுதலாம். 1/5 லிட்டர்ஸ் ஆஃப் இங்க் வச்சுட்டு 48,000 வேர்ட்ஸ் எழுதலாம். எழுதிக்கலாமா? ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? 48,000 வேர்ட்ஸ் கேன் பி written using
1/5 liters of ink. Understand ஆகுதா? சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஹெமிஸ்பெரிக்கல் டேங்க் ஆஃப் ரேடியஸ் 1.75 is full of water. ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டேங்க் இருக்கு. ரேடியஸ் வந்து 1.75 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கு. It is connected with a pipe which empties the tank at the rate of 7 liters per second. ஸோ இது ஒரு பைப் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு செகண்டுக்கு வந்து 7 liters ஆஃப் தண்ணியை வந்து எம்டி பண்ணதா, வெளியே கொண்டு போயிருக்கேன். How much time it will take to empty the tank completely? ஃபர்ஸ்ட் அப்போ டேங்க்ல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? நமக்கு வெறும் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வச்சுட்டு வால்யூம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஒரு செகண்டுக்கு 7 liters ஆஃப் தண்ணியை வெளியே அனுப்புதுன்னா இப்போ மொத்த தண்ணியும் வெளியே அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? அவ்வளோதான் கொஸ்டின். சரியா? ஸோ சொல்யூஷனில் முதல்ல ரேடியஸ் எழுதிடலாம். ரேடியஸ் வந்து 1.75 மீட்டர்ஸ். இப்போ இது பாயிண்டில் இருக்கு இல்லையா? இது நம்ம வந்து பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டரா? ஸோ இன்டூ 100 பண்ணோன்னா அந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். கேல்குலேஷன் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இவ்வளோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். அப்போ தான் அந்த டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன? 2/3 πr cube. 2/3 πr cube. 2/3 π is equal to 22/7. r is equal to 175. 175. இப்போ 3 டேபிளில் சால்வ் பண்ண முடியாது. 7 டேபிளில் சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன். 7 2s are 14, balance 3 35, 7 5s are 35. கரெக்டா? இப்போ 7 மட்டும் கேன்சல், 3 அப்படியே இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 3 6 8 7 5 0 0ன்னு கிடைக்கும். டிவைடட் பைல 3 இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா சென்டிமீட்டர் கியூப்ல தான் இருக்குது. வால்யூம் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. இந்த சென்டிமீட்டர் நான் லிட்டர்ஸாக மாற்றினா டிவைடட் பை 1000 பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் இந்த சென்டிமீட்டர் கியூபை வந்து நான் லிட்டர்ஸாக மாற்றுறேன். சைடில் எழுதிக்கோங்க. அப்போ டிவைடட் பை 1000 பண்ணணும்னு ஞாபகம் வரும். 3 3 6 8 7 5 0 0 டிவைடட் பை 3 into 1000. இப்போ 2 0 கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 3ஆல் டிவைட் பண்ணிட்டு டிவைடட் பையில் 10னா ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் அது. எனக்கு ஆன்சர் 112,291.666ன்னு இருக்கும். நம்ம 667 எடுத்துக்கலாம். இப்போ டிவைடட் பையில் 10 இருக்கு. இப்போ 10னா ஒரு நம்பர் தள்ளி வரணுமா? அப்போ ஆன்சர் 11229.16ன்னு இருக்கும். இந்த 9க்கு அப்புறம் 0.1 இருக்கிறதுனால இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன ஒரு அமௌண்ட் தானே, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு டைரெக்டாக 11229 liters அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ டோட்டலாக டேங்க்கில் எவ்வளோ இருக்குது? 11,229 liters ஆஃப் வாட்டர் இருக்குது. 7 liters ஆஃப் வாட்டரை அது எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணிடுது? 1 செகண்டில். 7 liters ஆஃப் வாட்டர் emptied in 1 second. கரெக்டா? ஒரு செகண்ட்ல 7 liters ஆஃப் வாட்டரை எம்டி பண்ணிடுச்சு. அப்போ டோட்டல் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு இப்போ கொடுத்துட்டோம். டோட்டல் வால்யூம் கொடுத்தோம். ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர்னா 11,229 நான் வந்து 7ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ டைமிங்கில் வந்து மொத்த வாட்டரும் காலி ஆகிடும்னு தெரியும். கரெக்டா? 11229 liters ஆஃப் water emptied in 11229 by 7 seconds. ஏன்னா ஒரு செகண்டுக்கு தான் அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளும் பை செகண்ட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். 7 42 6 times 7 4s are 2 நம்பர் இருக்குது. அப்போ 0 போட்டு 7 4s are 28. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 14ன்னு கிடைக்கும். சரிங்களா? 14ன்றது ரொம்ப கம்மியான வேல்யூன்றனால நம்ம இதை ரவுண்டாக 1604ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு செகண்ட்ஸில் தானே இருக்குது. செகண்ட்ஸில் தான் இருக்குது. இதை நான் வந்து மினிட்ஸாக மாற்றணும்.
ஸோ மினிட்டாக மாற்றுறதுக்கு டிவைடட் பைல என்ன பண்ணால் போதும் 60 டிவைட் பண்ணால் போதும் 1604 மினிட்ஸ் 1604 செகண்ட்ஸை நான் டிவைடட் பை 60 பண்ணால் மினிட்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். இப்போ நான் டிவைடட் பை 60 பண்ணோன்னா ஆன்சர் 26.7 கிடைக்கும். 0.7 மினிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 வந்து 5 விட கிரேட்டர் நம்பர். அப்போ இதை +1ன்னு எழுதிக்கலாம். அப்ராக்சிமேட்லின்னு போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ 27 மினிட்ஸ் எடுத்துக்கும் டோட்டலாக அந்த டேங்கை வந்து எம்டி பண்ணுறதுக்கு. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். அப்ராக்சிமேட்லி 27 minutes will be taken to empty the tank ன்னு எழுதினா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அ கோன் தட் கேன் பி carved அவுட் ஆஃப் அ சாலிட் ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் r யூனிட்ஸ். இப்போ ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஓகேவா? இந்த ஹெமிஸ்பியர்லேருந்து ஒரு கோன் ஷேப்பை வந்து நான் கட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இந்த கோன் ஷேப் எடுக்கிறேன்னா எனக்கு கோனோட ஹைட்டு வேணும், ரேடியஸும் வேணும். நீங்கள் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் r யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வந்து r. ஆக்சுவலாக இது ஹைட் ஆஃப் த கோன், அதுவும் r ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சொல்யூஷனில் let r be the radius of the hemisphere. இந்த கோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு கோனோட மேக்ஸிமம் வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரேடியஸும் வேணும், ஹைட்டும் வேணும். ஃபார் மேக்ஸிமம் வால்யூம் ரேடியஸ் வந்து அதே r தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஹைட்டும் வேணும். ஹைட் வந்து ஹெச்சும் ஆரும் ஒன்று தான் இங்கே. ஸோ h is equal to r. வால்யூம் ஆஃப் cone. Volume of cone formula 1/3 pi r square h. So 1/3 pi r square h இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதிக்க போகிறேன்? rன்னு எழுதிக்க போகிறேன். ஸோ 1/3 pi r cube. இதுதான் நம்மளோட ஆன்சர். வால்யூம் ஆஃப் கோன் நான் எவ்வளோ வந்து அந்த ஹெமிஸ்பியர்லேருந்து வெளியே எடுக்க முடியுன்றது. ரொம்ப ஈஸியான சம், 2 மார்க் கொஸ்டின். The maximum volume of the cone is 1/3 pi r cube cubic units ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.